ونستعينه ونستغفره من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவருடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய குத்துபா பிரசங்கத்தில் முன்மாதிரி மிக்க பிள்ளைகளை உருவாக்குவதில் பெற்றோரின் வகிபாகம் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, எமது பிள்ளைகள் சமூகத்தின் வாலிபர்கள். வாலிப பருவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் தான் உங்களை பலவீனமான பருவத்திலிருந்து படைத்தான். பலவீனமான பருவத்திலிருந்து ஒரு பலமான பருவத்திற்கு அவன் உங்களை நகர்த்தினான். மீண்டும் பலமான பருவத்திலிருந்து ஒரு பலவீனமான முதுமை பருவத்திற்கு அவன் உங்களை மாற்றினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் வாலிப பருவம் என்பது இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு பலமான பருவமாகும். குழந்தை பருவம், முதுமை பருவம், இரண்டுக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு பலமான சக்தி மிக்க பருவமாக வாலிப பருவத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, வாலிபர்கள் தான் நாளைய மனிதர்கள். அவர்கள் தான் பெற்றோர், அதாவது எதிர்காலத்தின் பெற்றோர்கள். சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள். வளர்ந்து வரக்கூடிய சமூகத்திற்கு பயிற்சி கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி பட்டை தீட்டி சமூகத்தின் முதுகெலும்பாக மாற்றக்கூடியவர்கள் அவர்கள் தான். எனவே சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள் வாலிபர்கள். வாலிபர்களின் சீர்திருத்தத்தில் தான் ஒட்டுமொத்த சமூகத்தின் சீர்திருத்தமும் தங்கியிருக்கின்றது என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் அமைப்பது பெற்றோரின் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. பெற்றோரின் பொறுப்பு என்பது பிள்ளைகளின் உடல், மன வளர்ச்சி, கல்வி, ஒழுக்கம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை வளர்ப்பது ஆகிய விடயங்களில் தங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இது பிள்ளைகளுக்கு நேர்மறை பழக்கங்களை கற்பிப்பது, அவர்களின் கல்விக்கு உதவுவது மற்றும் நல்ல வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குவது போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பொறுப்பு காணப்படுகின்றது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும். உண்மையில் பிள்ளைகள் என்பது அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானித சொத்து. அந்த அமானித
சொத்தை அல்லாஹ்வை பயந்து இஸ்லாமிய வரையறைகளை பேணி கையாள்வதும் பராமரிப்பதும் அந்த அமானித சொத்துக்கு அழகான இஸ்லாமிய பண்பாடுகளை கொடுத்து வழிநடாத்துவதும் பெற்றோர் சுமந்திருக்கக்கூடிய தலையாய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு பெற்றோர்களை பற்றியும் அவர்களுக்கு எப்படியான வழிகாட்டல்களை கொடுத்தார்கள் என்பதை பற்றியும் அவர்களை மோசமான வழிகளில் இருந்து எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்து வளர்த்தார்கள் என்பது பற்றியும் அதே போன்று சுவனத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அழகான ஆரோக்கியமான பாதையை பிள்ளைகளுக்கு காட்டுகின்ற விடயத்தில் பெற்றோர் மேற்கொண்ட முயற்சிகள் பற்றியும் நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையில் தன்னுடைய அமானிதத்தை எப்படி நிறைவேற்றினான் என்று விசாரிக்கப்படுவான் என்பதை ஹதீஸிலே மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே பிள்ளைகளை நாம் சுமந்திருக்கக்கூடிய அமானிதத்தை பால்படுத்தியவர்கள் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல் இமாமு ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒரு தலைவர் நிச்சயமாக பொறுப்பாளராக இருக்கின்றார், அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அதே போன்று வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை சுமந்திருக்கின்றான், அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றினான் என்று நிச்சயமாக அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் கணவனின் வீட்டின் பொறுப்பாளராக அவள் காணப்படுகின்றாள், அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றினாள் என்று மறுமையில் அவள் விசாரிக்கப்படுவாள். பணியாளர் தன்னுடைய எஜமானின் பணத்தை எப்படி கையாண்டான் என்று மறுமையில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவான். நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். எனவே குழந்தைகள் நாம் சுமந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினால் எமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம், அந்த அமானிதத்தை நாம் எப்படி பண்படுத்தி பக்குவப்படுத்தி பட்டை தீட்டி செப்பனிட்டு உருவாக்கினோம் என்ற விடயங்கள் நிச்சயமாக மறுமையில் எங்களிடத்தில் விசாரிக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இந்த அமானிதத்தை கையாள்கின்ற விடயத்தில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டால் அல்லது பொதுபோக்காக நடந்து கொண்டால் நிச்சயமாக மிக மோசமான விளைவுகளை உலகத்திலும் நாம் சந்தித்து மறுமையிலும் அதன் நெகட்டிவான முடிவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அப்தின் யஸ்தர்இஹில்லாஹு ரஅய்யதன் யமூது யௌம யமூது வ ஹுவ காஷுன் லிரஅய்யதிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அவன் மோசடி செய்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் நிச்சயமாக சுவர்க்கத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஹராமாக்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே எங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நாம் மோசடி செய்தால், பொதுபோக்காக நடந்து கொண்டால் நிச்சயமாக சுவர்க்கம் எங்களுக்கு ஹராமாக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் பிறக்கின்றது. அல்லாஹ்வுடைய இயற்கையான மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். அவர்களை பிழையாக வழிநடாத்துவது பெற்றோர்கள் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எப்படி? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கையில் தான் பிறக்கின்றது, இயற்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. அந்த பிள்ளையின் பெற்றோர் தான் அந்த பிள்ளையை ஒரு யகூதியாக, ஒரு நசரானியாக, ஒரு நெருப்பு வணங்கியாக மாற்றுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன் நாஸ அலைஹா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய இயற்கையின் மீதுதான்
உலகத்தில் மக்களை படைப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிள்ளைகள் பெற்றிருக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளை பாதுகாப்பதும், அந்த பிள்ளைகளை காவு கொள்ளக்கூடிய மோசமான கலாச்சாரங்கள் பண்பாடுகளில் இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதும் நிச்சயமாக பெற்றோர் சுமந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு சில பெற்றோர்கள், அதாவது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதில் பொடுபோக்காக நடப்பதையும் தாண்டி அந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கு, அந்த பிள்ளைகள் பிழையான பாதையில் செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இந்த சமூகத்தில் இருக்கவே செய்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இந்த அமானிதத்தை இஹ்லாஸோடு நிறைவேற்ற வேண்டும். இந்த அமானிதத்தை எப்படி நிறைவேற்றினார்கள் என்று மறுமையில் ஒவ்வொரு பெற்றோரும் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை உள்ளத்தால் உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, அதாவது பெற்றோர்களின் பங்களிப்பு என்பது முதலாவதாக முன்மாதிரியானவர்களாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாழ வேண்டும். மாடல் பேரண்டிங் என்று சொல்லுவார்கள். அதாவது முன்மாதிரியான அந்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு முதலாவது ஆசான்களாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான். எனவே அவர்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக பிள்ளைகளுக்கு வாழ வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் பெருமானங்களை விதைக்க வேண்டும், அழகான பண்பாடுகளை விதைக்க வேண்டும். அவர்களுடைய உலக ரீதியான காரியங்களுக்கு வழிகாட்டல்களை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று சடரீதியான ஆன்மீக லௌகீக ரீதியான தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, ஒளிமயமான எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்களாக அந்த பெற்றோர்கள் உலகத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று தொழுகை போன்ற மார்க்கத்தின் அடிப்படைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களாக பெற்றோர்கள் மாற வேண்டும். அதே போன்று ஒரு பவர்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஒரு பலமான உறவை பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் ஒரு நம்பிக்கையை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். இப்படியான அழகான முன்மாதிரிகளாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பெற்றோருடைய செயற்பாடுகள், பெற்றோருடைய நடவடிக்கைகள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்னதான் நாங்கள் அறிவுரைகளை வார்த்தையால் பிள்ளைகளுக்கு சொன்னாலும் எங்களுடைய செயல்களை பார்த்து அதன் மூலம் தாக்கம் அடையக்கூடிய, அதன் மூலம் இருக்கின்றான். எனவே எங்களுடைய செயல்களை பார்த்து எங்களை போன்று அவர்கள் செய்ய பார்ப்பார்கள். எனவே எங்களுடைய செயற்பாடுகள், எமது நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு மத்தியிலே நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அழகான பண்பாடுகள், இஸ்லாத்தின் அழகான குணங்களை, பண்பாடுகளை, உயர்ந்த மனிதாபிமான விழுமியங்களை கடைபிடிக்கின்ற விடயத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். உண்மை பேசுகின்ற விடயத்திலும், பண்பாடுகளை கடைபிடிக்கின்ற விடயத்திலும் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரிகளாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அதே போன்று இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழுகையை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களை பார்த்து அந்த பிள்ளைகளும் தொழுவார்கள். ஆண்கள் நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு கடமையான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் எங்களை பார்த்து பிள்ளைகளும் செய்வார்கள். எனவே எமது செயற்பாடுகள் தான் எமது வார்த்தைகளை விட பிள்ளைகளுக்கு மத்தியில் செல்வாக்கு செலுத்தும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு உயர்ந்த இஸ்லாமிய பெருமானங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். டீச்சிங் வெலூஸ் என்று சொல்வார்கள். உயர்ந்த பெருமானங்கள், இஸ்லாமிய பண்பாடுகள், இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய முதன்மை ஆசான்களாக பெற்றோர்கள் தான் திகழ வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. தொழுகை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 7 வயதை அடைந்தால் அவர்களுக்கு தொழுகைக்காக வழிகாட்ட வேண்டும். 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று
அவர்களுக்கு அல் குர்ஆனை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனோடு உறவாடக்கூடிய சூழலை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற மஜ்லிஸ்களுக்கு செல்லக்கூடிய பயிற்சியை கொடுக்க வேண்டும். மார்க்க உபதேசங்கள், மார்க்க வழிகாட்டல்கள் வழங்கப்படக்கூடிய வகுப்புகளுக்கு செல்வதற்கான வழிகாட்டல்களையும் பயிற்சிகளையும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பொறுப்பை தான் பெற்றோர்கள் சுமந்திருக்கின்றார்கள். அதே போன்று மோசமான சூழல்களை விட்டும் அந்த பிள்ளைகளை நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். எதிர்மறையான விளைவுகளை பிள்ளைகளுடைய நடத்தைகளிலும் உள்ளத்திலும் ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை விட்டும் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோரும் சுமந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை. இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்களை வாலிபர்கள் குறிப்பாக நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துவதை விட மோசமான விடயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல் அதிகரித்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பிள்ளைகள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள்? பாவம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லக்கூடாது, பாவம் அரங்கேறக்கூடிய சூழலை அவர்கள் நாடக்கூடாது. இந்த விடயத்தில் பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சரியான ஆன்மீக வழிகாட்டல்களை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும். சரியான பாதையை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தின் பண்பாடுகளை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை, இஸ்லாத்தின் அறிவுரைகளையும் போதனைகளையும் அவர்களுக்கு சரியான முறையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு தேவையான தொழில் ரீதியான வழிகாட்டல்களை கொடுப்பதும் பெற்றோர் சுமந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற விடயத்தில், அதே போன்று அவர்களுடைய எதிர்கால இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான அந்த பாதைகளை காட்டிக் கொடுக்கின்ற விடயத்திலும் பெற்றோர்கள் பொறுப்பை சுமந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களோடு அடிக்கடி நாங்கள் ஆரோக்கியமான உரையாடல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும். பிள்ளைகளோடு மனம் விட்டு நாங்கள் பேச வேண்டும். அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை எந்த பயமும் தயக்கமும் இன்றி வெளிப்படையாக எங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமான உரையாடல், அவர்களோடு ஒரு நட்பு ரீதியான உறவை நிச்சயமாக பெற்றோர்கள் பேண வேண்டும். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு அவர்கள் இன்னொரு முகத்தை காட்டுவதற்கான காரணம், அந்த பெற்றோரை எப்படி அவர்கள் பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள் என்றால், அதாவது ஒரு அதிகாரியை போன்று ஒரு சிறிய தவறு செய்தாலும் நான் மிக கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்பதை போன்ற மனப்பதிவை பிள்ளையுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் பெற்றோருக்கு முன்னால் இன்னொரு முகத்தை பிள்ளைகள் காட்டக்கூடிய ஒரு கசப்பான சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே காணப்படுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, எமது பேச்சுவார்த்தைகள், எமது உரையாடல்கள், எமது தொடர்புகள் அனைத்தும் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அவர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும். அதற்காக நாங்கள் தொழிலுக்கு பின்னால், பணம் சம்பாதிப்பதற்கு பின்னால் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட பிள்ளைகளோடு நேரம் எடுத்து உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனூடாக அழகான ஆரோக்கியமான பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று எப்பொழுதும் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு எதிராக எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் துஆ செய்யக்கூடாது. இன்றைக்கு சில பெற்றோர்களை பார்க்கின்றோம், ஒரு தவறு செய்துவிட்டால் பிள்ளைக்கு எதிராக அல்லாஹ் உனக்கு இதற்கு பாடத்தை புகட்டட்டும், அல்லாஹ் உனக்கு ஒரு அழிவை தரட்டும், உனக்கு நாசத்தை ஏற்படுத்தட்டும் என்றெல்லாம் வாய் திறந்து பிள்ளைக்கு முன்னால் பேசக்கூடிய பெற்றோர்கள் சமூகத்திலே இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு பொழுதும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடாது. அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் காலாகாலம் கண்ணீரோடு நாங்கள் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய சாதனைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஒரு சாதனையை பிள்ளை
நிறைவேற்றிவிட்டால், ஒரு சாதனையை அடைந்தால், ஒரு விடயத்தை சாதித்தால் அந்த பிள்ளைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும், பிள்ளைக்கு நாங்கள் தட்டி கொடுக்க வேண்டும். ரிவார்ட் குட் பிஹேவியர் என்று சொல்லுவார்கள். நல்ல அழகான நடத்தை அந்த பிள்ளையிடத்தில் இருக்கின்றது என்றால் அதற்கு நாங்கள் பாராட்டுக்களை கொடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் பரிசில்களை கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டுகின்ற பொழுது அப்படியான விடயங்களை இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையையும் நம்பிக்கையையும் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் அது உருவாக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லகத் உதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூதுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அழகான குரல் வளம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவரை தட்டி கொடுத்தார்கள், பாராட்டினார்கள். பிள்ளைகளை முதலில் பாராட்டக்கூடியவர்களாக பெற்றோர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, அவர்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்துகின்ற பொழுது கனிவான முறையில், அன்பான முறையில், இரக்க வாஞ்சையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மற்ற பிள்ளைகளுக்கு முன்னால், அந்த பிள்ளையுடைய நண்பர்களுக்கு முன்னால் எமது பிள்ளையின் தவறை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோமாக இருந்தால் ஒரு பொழுதும் அந்த தவறில் இருந்து அந்த பிள்ளையை மீட்டெடுக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படும். அதாவது நான் என்னுடைய தந்தைக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வை அது ஏற்படுத்தும். எனவே பிள்ளை தவறு செய்தால் அந்த பிள்ளையை நாம் தனிமையில் அணுகி அன்பாக அரவணைத்து அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய தந்தை கவனம் எடுக்கின்றார் என்ற ஒரு அழகான மனப்பதிவை அது ஏற்படுத்தும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நாங்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகள் மீது இருக்கின்றதோ அதே போன்று பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் பெற்றோர் மீது இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அமானிதத்தை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், பிள்ளைகளுக்கு நாம் எப்படியான கடமைகளை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு தேவையான வழிகாட்டல்களை எப்படி நாம் வழங்க வேண்டும் என்ற அழகான அறிவுரைகளை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரியவர்களுக்கு வழங்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மோசடி செய்ய வேண்டாம், அதே போன்று நீங்கள் அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களுக்கு மோசடி செய்ய வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த நரகத்தின் எரிபொருட்களாக மக்களும் கற்களும் தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் அழகான முன்மாதிரியான பெற்றோர்களாக இருப்பதோடு மிகச்சிறந்த ஆசான்களாக அவர்களுக்கு நாம் இருப்பதோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக செய்வதோடு அவர்களுக்கு மத்தியிலே தன்னம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்துவதோடு அவர்களுக்கு மத்தியிலே மிகச்சிறந்த நண்பர்களாக எங்களை நாங்கள் அவர்களுக்கு காட்டிக் கொள்வதோடு அவர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்துகின்ற விடயத்தில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். அதில் நாங்கள் மிக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், அதாவது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகள் அழகான முறையிலே செய்ய வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது. ஆனால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டப்படுவது மிக குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். பெற்றோர்கள் அதாவது பிள்ளைகள் இருவர்களுக்கும் இடையிலான அழகான ஆரோக்கியமான உறவு மிக முக்கியமான ஒன்று. அந்த உறவை கட்டியெழுப்புகின்ற விடயத்தில் இருவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்வதனூடாக ஒளிமயமான எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் உத்தரவாதப்படுத்த முடியாது. முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக எமது பிள்ளைகள் நாங்கள் உருவாக்க முடியாது என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பிள்ளைகளுக்கு மத்தியிலே தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், தைரியத்தை ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். இன்றைக்கு சில பெற்றோர்களை நாங்கள் பார்க்கின்றோம், சிறு பிராயத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு அச்சத்தை ஊட்டி வளர்க்கின்றார்கள்.
ஒரு சின்ன விடயம் நிகழ்ந்து விட்டால் கூட அந்த பிள்ளையை பயமுறுத்துகின்றோம். அந்த பிள்ளைக்கு மத்தியிலே அச்சத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அதாவது பேய் என்றும் பிசாசு என்றும் ஜின் என்றும் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பிழையான மனப்பதிவை ஏற்படுத்துகின்றோம். அல்லது ஆசிரியரை காட்டி பயமுறுத்துகின்றோம், பாடசாலையை காட்டி, வைத்தியரை காட்டி அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிழையான மனப்பதிவுகள் அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தில் கூட தாக்கம் செலுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆசிரியரை ஒரு அழகான நண்பரை போன்று நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அதே போன்று பாடசாலையை அந்த பிள்ளைகள் விரும்பி செல்லக்கூடிய இடமாக அவர்களுக்கு நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்துதான் பாடசாலைக்கு செல்கின்றார்கள், ஆசிரியருக்கு பயந்துதான் பாடசாலைக்கு செல்கின்றார்கள். இது ஆரோக்கியமான எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்க முடியாது. இதன் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்தை அவர்களுக்கு நாங்கள் உத்தரவாதப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளை நாங்கள் இதற்கு நேர்மாற்றமாக எவரையும் நீ எதிர்த்து பேச வேண்டும், எதற்கும் நீ பயப்படக்கூடாது, யாரையும் நீ பயந்து யாருக்கு முன்னாலும் நீ கூனி குறுகி செல்லக்கூடாது என்று இதற்கு நேரெதிரான ஒரு சூழலையும் அந்த பிள்ளைக்கு நாம் ஏற்படுத்தக்கூடாது. யாரையும் நீ எதிர்த்து பேசலாம், நீ எப்படியும் பேசலாம், எப்படியான வார்த்தையும் பயன்படுத்தலாம் என்று பிழையாக அந்த பிள்ளைகளை நாங்கள் வழிநடாத்தவும் கூடாது. அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் அளவு கடந்த அன்பு பாசத்தை காட்டுகின்ற பொழுது அதுவும் கூட பிழையாக அந்த பிள்ளைகளை வழிநடாத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் அந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பதாக இருந்தாலும், எதை நாம் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் பொருளாதாரத்தின் பெருமதியை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த பணத்தின் பெருமதியை அவர்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும். அவர்களை அப்படியே நாங்கள் எங்களுக்கு வசதி இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நினைத்ததை எல்லாம் சாதிக்கலாம், விரும்பியதை எல்லாம் வாங்கலாம், பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கலாம் என்று ஒரு பிழையாக அந்த பிள்ளைகளை நாங்கள் வழிநடாத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மூலம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக சூனியமாக மாறிவிடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான பொறுப்புகளையும் கடமைகளையும் சிறந்த முறையிலே செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இந்த உலகத்தில் முன்மாதிரி மிக்கவர்களாக அந்த பிள்ளைகளுக்கு தங்களை அடையாளப்படுத்தி அவருடைய செயற்பாடுகளை அழகான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து பிள்ளைகள், எமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அமானித சொத்து, இந்த அமானித சொத்தை நான் எப்படி கையாண்டேன் என்று நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவேன் என்ற உணர்வோடு இந்த அமானிதத்தை கையாள்வதற்கும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வை பயந்து அழகிய முறையிலே செய்வதற்கும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முன்மாதிரி மிக்க பிள்ளைகளை உருவாக்குகின்ற விடயத்தில் பெற்றோரின் பொறுப்பும் கடமையும் என்ன என்று இஸ்லாம் தெளிவாக எமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மார்க்க கல்வியை கொடுக்கின்ற விடயத்தில் பொதுபோக்காக நடக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இந்த நாட்டிலும் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரிகளே, எனது பிள்ளை எதிர்காலத்திலே கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பிள்ளையாக வர வேண்டும், என்னுடைய பிள்ளை மிக பெரும் செல்வந்தனாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று கவனம் செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு மார்க்க ரீதியான வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம் சகோதரர்களே? பிள்ளைகள் முன்மாதிரியாக வர வேண்டும் என்றால் பொருளாதாரத்திலோ, பட்டம் பதவிகளிலோ, சமூக செல்வாக்குகளிலோ, அரசியல் செல்வாக்குகளிலோ அல்ல, மார்க்க ரீதியாக இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியானவர்களாக வர வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டிலே அதாவது மார்க்க ரீதியாக பிள்ளைகளை வழிநடாத்தக்கூடிய
அரபு கலாசாலைகள், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இயங்கக்கூடிய அரபு கலாசாலைகள், மദ്രസാக்கள் காணப்படுகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, எமது பிள்ளைகளை நாங்கள் அப்படியான சூழலில் கொண்டு போய் விட்டு மார்க்க ரீதியாக அந்த பிள்ளைகளை வழிநடாத்தி அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகளாக, மார்க்கத்தை சுமந்த ஆலிம்களாக, குடும்பத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, குடும்பத்திற்கு முன்மாதிரியானவர்களாக, ஊருக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியவர்களாக அவர்கள் வர வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நடத்தை பிறழ்வுகளை பற்றி தாராளமாக பேசுகின்றார்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடாத்துகின்றார்கள். முஸ்லிம் சமூகத்தில் மாத்திரமல்ல, ஏனைய சமூகங்களில் கூட இன்றைக்கு நடத்தை பிறழ்வுகள் பற்றிய அவேர்னஸ் புரோகிராம், விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகள் மிக தாராளமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால், பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கொண்டால், கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால், அங்கே நடத்தை பிறழ்வுகளை சமாளிப்பது மிக பெரும் சவாலாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, சாதாரணமான மாணவர்களுக்கு மத்தியில் கூட, இளம் வயது மாணவர்களுக்கு மத்தியில் கூட நடத்தை பிறழ்வுகள், போதைப் பொருள் பாவனைகள், மோசமான தொடர்புகள், பிழையான செயற்பாடுகள், குடும்பத்தின் கண்ணியத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், இவற்றை சமாளிப்பது எப்படி, இவற்றை சீர்திருத்துவது எப்படி என்று மிக தீவிரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நம்பிக்கையை கொடுத்து, உன்னுடைய ஆசிரியர் உன்னுடைய நலவுக்காகத்தான் பல முயற்சிகளை செய்கின்றார், உன்னுடைய பாடசாலை உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்காகத்தான் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது என்ற அழகான மனப்பதிவுகளை ஏற்படுத்தினால், அந்த ஆசிரியர்களும் பள்ளிக்கூடம் பாடசாலையும் பெற்றோர்களும் இணைந்து மிகச்சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்தை அழகான பண்புகளுடன் கூடிய அந்த முன்மாதிரியை பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்த முடியும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளை நோக்குகின்ற விடயத்தில் இரண்டு பிழையான அணுகுமுறைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒன்று, பிள்ளையை அளவு கடந்து நம்புவார்கள், பிள்ளையின் மீது அதீத நம்பிக்கையை வைப்பார்கள். பிள்ளை தவறு செய்யாது, என்னுடைய பிள்ளை ஒரு பொழுதும் தவறு செய்யாது, என்னுடைய பிள்ளையிடத்திலே 100% மார்க்கம் இருக்கின்றது, என்னுடைய பிள்ளையிடத்திலே 100% அழகான பண்பாடுகள் இருக்கின்றது என்று அளவு கடந்த நம்பிக்கையை அந்த பிள்ளையின் மீது வைப்பதனூடாக அது அந்த பிள்ளைக்கு தவறு செய்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இரண்டாவது அணுகுமுறை என்னவென்றால், அந்த பிள்ளைகளை நாங்கள் காரமாக கையாள்வது. ஒரு சாதாரண தவறு செய்தால் கூட அந்த பிள்ளையை நாங்கள் காரமாக கண்டித்து தண்டித்து மிக கடுமையாக அந்த பிள்ளைகளுக்கு எங்களை அடையாளப்படுத்துவது, காட்டுவது, அதுவும் தவறான அணுகுமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டு பிழையான அணுகுமுறைகளும் சமூகத்திலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு ஒழுக்க ரீதியான வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடிய பொறுப்பை சுமந்த ஆசான்கள் கூட இந்த விடயத்தில், அதாவது தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு கடமைக்கு அவருடைய அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஒழுக்கத்திற்கு பொறுப்பான, டிசிப்ளினுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் கூட அவருடைய பொறுப்பை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் பெற்றோருடைய பிழையான அணுகுமுறைகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதும் நாங்கள் ஆசிரியர்களோடு ஆரோக்கியமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பலமான உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளையிடத்திலே ஏதும் தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். நானும் நீங்களும் சேர்ந்து எமது பிள்ளையை மிகச்சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு பிரஜையாக உருவாக்குவோம் என்ற அழகான ஆரோக்கியமான உரையாடல்களை அந்த ஆசிரியர்களோடு நாங்கள் நடாத்துவதனூடாக அந்த பிள்ளைகளுக்கு ஒளிமயமான பண்பாடு மிக்க எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே எமது பிள்ளைகள் சிறந்த முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக உருவாகுவது என்பது பல கட்ட முயற்சிகளுக்கு பின்னால் தான் சாத்தியப்பட முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு பொதுவான பிழையான மனப்பதிவு சமூகத்திலே காணப்படுகின்றது. எப்படி என்றால், செல்வந்தர்களுடைய பிள்ளைகள், பண வசதி கூடியவருடைய பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக வருவது என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது என்று ஒரு பிழையான மனப்பதிவு சமூகத்தில் இருக்கின்றது.
ஏழைகளுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த பிரஜைகளாக வருகின்றார்கள். ஆனால் படம் படைத்தவர்கள், பொருளாதாரத்தில் கூடியவர்களுடைய பிள்ளைகள், அதாவது நடத்தை கெட்டவர்களாக இன்றைக்கு மாறுகின்றார்கள் என்ற ஒரு பிழையான ஒரு பதிவு சமூகத்தில் பரவலாக காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்றால், மதரசாக்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஏழைகளுடைய பிள்ளைகள் தான் என்ற ஒரு பிழையான மனப்பதிவு இன்றைக்கு சமூகத்திலே இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் இப்படியான இடங்களை, இப்படியான கல்விக்கூடங்களை, மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மார்க்க ரீதியான கல்வியை கொடுக்கக்கூடிய இடங்களை வலுப்படுத்துவது, பலப்படுத்துவது ஒரு சமூக கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு இன்டர்நேஷனல் பாடசாலைக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு மദ്രസா என்று வந்துவிட்டால் அதை கண்டுகொள்வதில்லை. அந்த பிள்ளைக்குரிய மாதாந்த கட்டணத்தை கூட கால தாமதத்தோடு செலுத்தக்கூடிய ஒரு பிழையான சூழல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்றது. இன்டர்நேஷனல் பாடசாலைகளுக்கு இன்றைக்கு பல்லாயிரம் ரூபாய்களை நேரத்திற்கு செலுத்துவார்கள். ஏன் அப்படி செலுத்தாவிட்டால் பிள்ளையை வீட்டுக்கு திருப்பி அனுப்புவார்கள். பாடசாலைகள் அப்படி என்றால் மദ്രസാக்களை ஏன் நாங்கள் அப்படி பார்க்க கூடாது? அரபு மദ്രസാக்களை, அல் குர்ஆன் சுன்னாவிலே இயங்கக்கூடிய மദ്രസാக்களை பலப்படுத்துவது, அவர்களுக்கு நாம் கரம் கொடுப்பது, அவர்களை நாங்கள் வலுப்படுத்துவது, பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு நாம் உதவி செய்வது எமது சமூகத்தில் இருக்க மிக முக்கியமான கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மார்க்க ரீதியாக உங்களுடைய பிள்ளைகளை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் அவர்கள். எனவே அவர்கள் தன்னிறைவடைந்தவர்களாக இருந்தால்தான் நிச்சயமாக அந்த பொறுப்பை அழகான முறையிலே, சிறப்பான முறையிலே அவர்களால் மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே எமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் முறையாக, ஆரோக்கியமாக கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் எமக்கு எதிராக நிற்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்கும் சமூகத்திற்கு முன்மாதிரியை கொடுக்கக்கூடிய பிரஜைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கும் எமக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டல்களை மிக தாராளமாக நாங்கள் புரிந்து அதனூடாக அந்த பிள்ளைகளை அழகான பிள்ளைகளாக, ஆரோக்கியமான எதிர்காலத்தோடு மிளிரக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு எங்களால் முடிந்த உதவிகளையும் முடிந்த முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை எமக்கு ஏற்படுத்த வேண்டும். எமது பிள்ளைகளை சமூகத்திற்கு பயனுள்ள, சமூகத்திற்கு முன்மாதிரியை கொடுக்கக்கூடிய, மார்க்க ரீதியாக எல்லா வகையிலும் சமூகத்திற்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் உருவாகுவதற்கும் அதற்கான கடமைகளை சரியாக செய்வதற்கும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.